கான்ஸ்டிபேஷனோட காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் சொல்லப் போறேன். இப்ப டாக்டர நான் எப்ப உடனே பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் 3 வாரத்துக்கு மேல, மலச்சிக்கல் 3 வாரத்துக்கு மேல இருக்கு. அ ரொம்ப ப்ளீடிங்லாம் ஆகுது. மோஷன் போறப்ப ப்ளீடிங் ஆகுது. பசி எடுக்கல. வெயிட் லாஸ் ஆகுது. அதேபோல ரொம்ப வயிறு உபுசமா ஃபீல் பண்றேன். இல்ல கான்ஸ்டிபேஷன் கூடவே எனக்கு வந்து வயிறு வலி, வாந்தி இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு. என்னோட பவல் ஹேபிட்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் நெனச்ச டைம் என்னால கரெக்ட்டா என்னோட லைஃப் ஸ்டைல்லாம் கரெக்ட்டா இருந்தா கூட, என்னால அந்த டைம்க்கு பவல் ஹேபிட்ஸ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க டெஃபினட்டா டாக்டர பார்க்கணும். ஸோ இது என்னென்ன காம்ப்ளிகேஷன்லாம் பண்ணலாம்? இப்ப லாங் டெர்ம் குரானிக் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப வருஷமா கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு. அப்ப இதனால எனக்கு என்ன பாதிப்புலாம் வரலான்னா, இது முதல்ல 11லேருந்து 20% அடல்ட்ஸ பாதிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப காமனான கண்டிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மூலம், ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன காரணத்தினால வருதுன்னா, நிறைய நாள் மோஷன் உள்ள ரெக்டம்ல அந்த பெருங்குடலோட கடைசி பகுதியிலேயே தேங்கி இருக்கிறனாலையும், முக்கி போறனாலையும், மோஷன் ஹார்டா இருக்கிறனால என்ன ஆகும்னா, அந்த ரெக்டம்ல இருக்கிற ரத்த குழாய், வீனஸ் சப்ளை, கீழ இருந்து மேல ரத்தம் போகுது இல்லையா, அந்த ரத்த குழாய் வந்து வீக்கம் அடைஞ்சு அது ஒரு ஸ்வெல்லிங் ஆயிரும். ஸோ அது வந்து உள் மூலமாகவும் இருக்கலாம், வெளி மூலமாகவும் இருக்கலாம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்றோம். வெளியில தெரியாம இன்டர்னலாகவும் இருக்கலாம். ஸோ இதுல வந்து ஏதாவது ரப்சர் ஆகிறப்ப தான் ப்ளீடிங்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆனல் இன்ஃபிஷர். இது எதனால வருதுன்னா பௌத்திரம்னு சொல்லுவோம். இது எதனால வருதுன்னா மோஷன் வந்து ரொம்ப ஹார்டா பெபிள்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் போறப்ப அந்த மியூகோசா வந்து உள்ள இருக்கிற அந்த சதப்பகுதி ரொம்ப சாஃப்டா இருக்கிறனால அதை கிழிச்சு ப்ளீடிங் ஆகிறது, டேர் ஆகிறது. இதை தான் நம்ம ஆனல் இன்ஃபிஷர்னு சொல்றோம். இதுவுமே சில டைம் வெளியில கூட தெரியும். ஃபீக்கல் இம்பாக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, மோஷன் போய் அந்த இடத்துல பெருங்குடல்ல எந்த இடத்துல அது ஃபார்ம் ஆகி வராம இருக்கோ அங்கேயே அடைச்சு நிக்கிறது. ஸோ இது வந்து ஃபீக்கல் இம்பாக்ஷன் என்ன பண்ணும்னா, இதுல 2 காம்ப்ளிகேஷன் ஒன்று பண்ணும். ஒன்று பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ரொம்ப சிவியரா மோஷன் அடைச்சிருக்கும் போது குடல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு சுருக்கம் மாதிரி ஆகி அந்த இடத்துல இருந்து மோஷனே வெளியில வர முடியாத மாதிரி பிளாக் ஆகி இது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியா மாறலாம். இன்னொரு கண்டிஷன்ல என்ன ஆகும்னா ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ், ஓவர்ஃப்ளோ டயரியான்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல மோஷன் வந்து பிளாக் ஆகி நிக்கிறத நம்ம உடம்பு அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணும்னா, ஃப்ரெஷ்ஷா மேல ஃபார்ம் ஆகிற ஸ்டூலை அதை தாண்டி வெளியில வந்து டயரியா மாதிரி, அதாவது அந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகாம தண்ணி மாதிரியே ஃபார்ம் ஆன ஸ்டூல் அப்படியே வெளியில இது ஓவர் கம் பண்ணிட்டு வரும். இந்த ஸ்டூல் அடைச்சிருக்கிற இடத்த தாண்டி கீழே வந்து நிக்காம போகும். பேஷண்ட்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை வந்து எல்லாரும் டயரியா நினைச்சுக்குவாங்க. சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, ஒரு 4 நாளா மோஷன் போலிங்க, இப்ப பேதி ஆகுது அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து டயரியா இல்ல, இது கிரானிக் கான்ஸ்டிபேஷனோட ஒரு சைடு எஃபெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்டல் ப்ரொலாப்ஸ். இப்போ ரொம்ப முக்கறனால என்ன ஆகும்னா, அந்த பெருங்குடலோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த சதையே வெளியில வந்துடுறது. நம்ம ஆசன வாய் வெளியில வந்து அந்த சதையே முக்கர ஃபோர்ஸ்ல வெளியில வந்துடும். இது ரெக்டல் ப்ரொலாப்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா டைவர்டிகுலோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மோஷன் போய் நம்ம முக்கி போறப்ப அந்த மாதிரி டைம்ல ஸ்ட்ரெயின் பண்ற டைம்ல அங்கங்க ப்ரெஷர் கொடுக்கறனால பவுச்சஸ் மாதிரி முடிச்சா குடல்ல, பெருங்குடல்ல நிறைய இடத்துல இது ஃபார்ம் ஆகும். இதுவும் வந்து இன்ஃபெக்டும் ஆகலாம், வீக்கமும் அடைஞ்சு நமக்கு எமர்ஜென்சியா ட்ரீட் பண்ற மாதிரி கண்டிஷன் உருவாகலாம். அப்புறம் யூரினரி சிம்டம்ஸ். இந்த யூரினரி சிம்டம்ல என்னன்னா, ரெக்டம்ல ரொம்ப நாளா மோஷன், நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், நிறைய எவ்வளோ கிலோகிராம்ஸ் ஆஃப் மோஷன் வேணாலும் நம்ம கோலன்ல தங்கி இருக்க முடியும். ஸோ அவ்வளோ வெயிட்டா மோஷன் உள்ள தங்கி இருக்கும்போது அது போய் யூரிட்டரு, பிளாடரு இதெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்றதுனால பிசிக்கலா அது வந்து யூரின் வந்து அதை புஷ் பண்ணிட்டு வெளியில வர முடியாம யூரின் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப ஆங்ஷியஸா, டென்ஷனா, இந்த மாதிரி ஜென்ரல் சிம்டம்ஸ், அதாவது மோஷன் போகாம ஒரு மாதிரி புவர் பிரெயின் ஃபாகு, ஒரு கிளாரிட்டியே இல்லாம திங்க் பண்ணுவாங்க, ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, எதுக்கு எடுத்தாலும் எதுலையுமே ஈடுபாடு இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் சிம்டம்ஸாகவும் இருக்கலாம். இதை விட முக்கியம், குரானிக் கான்ஸ்டிபேஷன் கேன்சர் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அதனால இதை வெறும் கான்ஸ்டிபேஷன் இல்லாம இதே அப்ஸ்ட்ரக்ஷனு, ப்ளீடிங்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேன்சர் இல்லையாங்கிறதும் கொஞ்சம் அடல்ட்ல வரும்போது 45 இயர்ஸ் தாண்டினவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் சிவியர் ஆகும்போது நீங்க அதையும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரூல் அவுட் பண்ணணும்.